பிரைஸ்லால். இந்த நாளுக்கான வேத வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் பிற்பகுதி. ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவங்களாக இருங்கள். சர்ப்பத்தைப் போல வினாவாக இருக்கணும், புறாவை போல கபடற்றவங்களாக இருக்கணும். அப்படின்னா என்னென்னா கொஸ்டின் ரைஸ் பண்ணி பார்க்கணும், ஏன் எதுக்கு என்ன அப்படிங்கிறத கேட்டு பார்க்கணும், கர்த்தருக்குள் யோசிக்கணும். ஒரு இடத்துல போனால் ஒருத்தவங்க சிலர்லாம் நம்மளை ஏமாற்றுவாங்க, அவங்க சொல்கிறது அப்படியே நம்பக்கூடாது. கொஞ்சம் நல்லா டீப்பாக ஆவியில் அனலைஸ் பண்ணி தான் நம்ம காரியங்களை செய்யணும். அதே நேரத்தில் கபடற்றவர்களாகி இருக்கிறதுனால சில நேரத்தில் நல்லவங்ககிட்ட நம்மளுடைய சூழ்நிலாம் காமிச்சிடுவோம், நல்லவங்களை பார்த்து பகைச்சிடுவோம். அதனால் ஆவியில் நிதானிக்கிற அந்த நிதானம் வந்தால் தான் எங்கே வினா உள்ளவங்களாக இருக்கணும், எங்கே கபடற்றவங்களாக இருக்கணுங்கிறத கர்த்தர் நமக்கு சொல்லித்தருவார். இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா நல்லவங்களும் நம்ம என்ன பண்ணிடுவோம், கெட்டவங்க நினச்சி அவங்கள புறத்திடுவோம், இல்லைன்னா கெட்டவங்களை நல்லவங்க நினச்சி ஏற்றுக்கொள்வோம். அப்போ தேவனுடைய ஞானம் நமக்குள்ளே சம்பூர்ணமாக இருக்கணும். அந்த ஞானத்தின் ஆவியான நமக்குள்ளே ஊற்றப்படும்போது ஆவிகளை பகுத்தறிகிற வல்லமை நமக்குள்ளாக இருந்து செயல்படும். அப்பொழுது தான் நம்ம ஜனங்களை பகுத்தறிந்து பார்த்து அவங்கள நம்ம நடத்த முடியும். அதனால் இந்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அமேன். காட் பிளஸ் யூ.